வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம்னா வெண்டை செடியில் வரக்கூடிய மஞ்சள் தேமல் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து எல்லோ மொசைக் வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லேயே இருக்கு, இது வைரஸ் நோய். இந்த நோய் வந்து எப்படி அறிகுறிகள் இருக்கும், இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய புது தோட்டம். மழைக்காலங்களில் மட்டும் அந்த இடத்துல நான் எப்போவுமே வந்து செடிகள்லாம் போடுவேன். என்னென்ன செடிகள் இருக்குது, என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் அடுத்து ஒரு தனி வீடியோவை போடுறேன். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நமக்கு டைம் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் புதுசாக தோட்டங்கள்லாம் போட ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மஞ்சள் தேமல் நோயால் பாதிக்கப்பட்ட வெண்டை செடி. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலான வெண்டை செடி, நல்லா இருக்கக்கூடியது. இதுதான் என்னுடைய புது தோட்டம். பார்டரில் பூரா வெண்டை செடி வச்சு விட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இலையெல்லாம் இப்படி ஃபுல்லாமே வந்து நல்லா பச்சையாக நல்லா ஆரோக்கியமாக தெரியுது. ஏன்னா பூச்சி தைக்கிறதுக்கு பூச்சி வந்து கொஞ்சம் மருந்து அடிக்க போகிறேன். இதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இலை எப்படி இருக்கும் பாருங்கள். இலை வந்து ஃபுல்லாமே வந்து நல்லா மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு சில சத்து பற்றாக்குறையினாலையும் கூட நம்மளுக்கு வந்து இலைகள் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மஞ்சள் தேமல் நோய் வந்து வெண்டை செடியில் பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற செடிகள்லேயுமே இந்த நோய் வரும், ஆனால் வெண்டை செடியில் அதிகமாக வரும். நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நோய் வந்துட்டால் நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இதுதான் வந்து நோய் பாதிக்கப்பட்ட செடி. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம நம்ம இந்த நோயை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா செய்யக்கூடிய வேலை வந்து இந்த செடியை வந்து வேரோட பிடுங்கிறது தான் முதல் வேலை. வேரோட பிடுங்கிட்டோம் இல்லையா, அதை ஏன் பிடுங்கணும் அப்படின்னா, இந்த நோய் தாக்கின செடி மூலமாக வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் மகசூல் வராது. மகசூலே வராது. ஆனால் ஒரு சில இடங்களில் மட்டும் காய்கள் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த காய் வர்றதுக்கான செயல்பாடுகள் செடியோட உள்ள நடந்துருந்துச்சு அப்படின்னா மட்டும் அந்த ஒரு சில காய்கள் வரும். மற்றபடி பெருசாக வந்து நமக்கு மகசூல் வராது. இது எதுக்காக நம்ம பிடிங்கி போடுறோம் அப்படின்னா, இது வந்து மகசூல் வராது, மலட்டுத்தன்மையாயிரும் முதல்ல. ரெண்டாவது, கொரோனா வைரஸ் இருக்குது இல்லையா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு மனிதன்ட்டு இன்னொரு மனிதன் பரவுது இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ இந்த வைரஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பூச்சிகள், சாறு உரியக்கூடிய பூச்சிகள் மூலமாக இதில் வந்து சாறு உரியும் இல்லையா, சாறு உறிஞ்சதுக்கப்புறமா அந்த வாய்ப்பகுதிகளில் கிருமிகள் ஒட்டிடும், வைரஸ் ஒட்டிடும். அது போயிட்டு இந்த மாதிரியான நல்ல செடிகளை வந்து தாக்கும். சாறு உரியும் பொழுது அதுலேயுமே வந்து நோய்கள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக தான் வந்து நோய் பரவிக்கிட்டு இருக்கு. வேற வகையான பூஞ்சானங்கள், பாக்டீரியாக்கள் மூலமாக நோய் பரவுறது மாதிரி தண்ணி மூலமாகவோ, காற்று மூலமாகவோ, மண் மூலமாகவோலாம் வந்து நோய் பரவுறது கிடையாது. இன்னொன்று, நோய் தாக்கின செடியிலேருந்து விதையை எடுத்து வச்சுருந்தோம்னாலும் இந்த நோய் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதில் வரக்கூடிய காய்களை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம இதை வந்து பிடுங்கிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்ற செடிகளெல்லாம் வந்து உடனடியாக சாறு உரியக்கூடிய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நம்ம உடனே செய்யணும். ஓகேவா? அதாவது வேப்ப எண்ணெய் அடிக்கிறது, 3G கரைசல் அடிக்கிறது, இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தெளிக்கிறது மூலமாக சாறு உரியக்கூடிய பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட எல்லோ ஸ்டிக் ட்ராப்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் வண்ண ஒட்டு பசையை பொரிய வச்சு அது மூலமாக வந்து நம்ம சாறு உரியக்கூடிய பூச்சிகளை அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணுறதுன்றது கூட நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த செடியை நம்ம வந்து பிடுங்கி போட்டோம் அப்படின்னாலுமே வந்து இதை முழுசாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட முடியாது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நம்ம முழுசாக வேரோட பிடுங்கணும். கட் பண்ணி இது மாதிரி விடக்கூடாது. முழுசாக வேரோட பிடுங்கிடணும். வேரோட பிடுங்கி அதை எரிக்கணும்னு சொல்லுவாங்க. எரிக்கணும், அப்படி இல்லைன்னா மண்ணோட ஆழமாக தோண்டி புதைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்தளவுக்கு பெருசாக பண்ணணும்னு தேவையில்லை. தோட்டத்தை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் வெளியில் போட்டோம்னா கூட பிரச்சனை இல்லை. உடனே காஞ்சி இதெல்லாம் இதாக போயிடும். ஏன்னா நம்ம பக்கத்துலேயே போட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா பச்சையாக 2 நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து சாறு உரியக்கூடிய பூச்சிகள் வந்து மறுபடியும் இதை சார உரிய ஆரம்பிக்கும். மறுபடியும் வந்து நோயை பரப்ப ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் நோய் தாக்கின செடியை வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த செடியை வந்து பிடுங்கி போட்டதுக்கப்புறமா அடுத்து பண்ணக்கூடிய வேலைகள்லாம் சொல்லியிருந்தேன். மருந்தடிக்கணும், எல்லோ ஸ்டிக் ட்ராப் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து மற்ற இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வந்து அறிகுறிகள் எதுவும் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். இதுலேயுமே லைட்டாக மஞ்சள் பேச்சஸ் லைட்டாக வர்ற மாதிரி தெரியுது. இன்னும் 2 நாளில் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதையும் கூட நான் பிடுங்கி போட்டுருவேன். மற்ற செடிகளில் வந்து எந்த பிரச்சனை எதுவும் இல்லை. உடனே நம்ம வேப்ப எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் தெளிச்சிட்டோம் அப்படின்னா உடனடியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. ஒரு இடம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லை.
நமக்கு வந்து இவ்வளோ வந்து வளர்ந்த செடியெல்லாம் வந்து பிடுங்கி போடுறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். யானை தந்தம் வெண்டை இது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பிடுங்கி போடுறதுக்கு நமக்கு மனசே வராது. ஆனால் வந்து மற்ற செடிகளை காப்பாற்றணும் அப்படின்னா இதை பிடுங்கி போட்டே தான் ஆகணும், வேறு வழியே நமக்கு இல்லை. ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறையா புது தகவல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு தோட்டங்கள் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.